பொதுவாக அரசியல் அப்படிங்கிறதுக்கு சூரியன் செவ்வாய் குரு தான். இதுதான் ராஜ கிரகங்கள்னு பேர். சுக்கிரன்லாம் ரெண்டாவது பட்சம்தான். சுக்கிரன் சுகபோகி. சில பேர் சுக்கிரன் தான் பயன்படுத்துகிறாங்க. அதெல்லாம் இல்லை. சுக்கிரன் சுகபோகி. ஃபஸ்ட்டு செவ்வாய், ரெண்டாவது செவ்வாய் வீட்டில் உச்சமாகக்கூடிய சூரியன். ஃபஸ்ட்டு சூரியன், ரெண்டாவது செவ்வாய். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சூரியனை மத்திய அரசுன்னுவாங்க. நான் செவ்வாயை மாநில அரசு, செவ்வாயை தான் மத்திய அரசுன்னுவேன், சூரியனை மாநில அரசுன்னு சொல்லுவேன். மற்றவங்க மாற்றி சொல்லுவாங்க. குரு, இந்த மூணுமே ஒன்றுக்கு ஒன்று திரிகோண அதிபதிகள். மேஷத்துக்கு ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடியது சிம்மம், சிம்மத்துக்கு ட்ரையாங்கிள்னு சொல்லக்கூடியது யாருன்னு கேட்டிங்கன்னா குரு. இப்போ செவ்வாய் வீட்டுக்கு 12ஆம் இடத்தில் சனி. காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் மேஷத்திற்கு 12ஆம் இடத்தில் சனி. சூரியன் வீட்டுக்கு 8ஆம் இடத்தில் சனி. குருவோட வீடு 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய குருவோட வீட்டில் 12வது வீட்டில் சனி. இந்த சனியினுடைய நிகழ்வே அரசியல் மாற்றத்தையும் அரசியலுடைய சூழ்நிலையையும் தீர்மானிப்பது சனி. சனிதான் மக்கள்.